ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சுட்டைக்கோழி செய்ய போகிறோம். இது வந்து பழைய மெத்தடில் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ அளவில் சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான மசாலா கோட்டிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சன்புட் மசாலா எடுத்துருக்க தேவையான அளவுக்கு. இது கூட அரை எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா சக்தி சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து இதில் சேர்க்க தேவையில்லை, எல்லா மசாலாவிலையும் உப்பு இருக்குது, அதனால் நான் சேர்க்கல. இதெல்லாம் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு திக்கான அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். சிக்கனில் அப்போ தான் வந்து ஒட்டும். ரொம்ப தண்ணியாட்டத்தை சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒட்டாது. சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கீரல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளேலாம் நல்லா மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் சிக்கனில் அந்த மசாலா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஈவனாக இறங்கியிருக்கும். நான் கீரல் போட்டது ஆல்ரெடி கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2-3 டைம் கீரல் போட்டு மறுபடியும் மசாலா அப்ளை பண்ணியிருக்கேன். மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஊறி சிக்கனுக்குள்ளே எல்லாம் மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். சிக்கனை சுடலான்னு சொல்லிவிட்டு நான் அடுப்பு பற்ற வச்சுருந்தேன். எங்கள் பெரியப்பாவும் எங்கள் வீட்டுக்காரர் வேணாம், அடுப்பில் நம்ம சுட போகிறதில்ல, இன்றைக்கி வரமுட்டி போட்டு கொடுக்குற சிக்கனில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்னடா இது, பனங்கிழங்கு தானே வரமுட்டி போட்டு கொடுப்பாங்க, இது எப்படி சிக்கனில் வரமுட்டி போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக பார்த்துட்டே இருந்தேன். பாருங்கள், மண்பானை வந்து உடஞ்சிருக்கங்காட்டி மேலே ஒரு சின்ன மண்பானை மறுபடியும் வச்சுருக்கோம். இதேமாரி பானை வந்து பெருசாகவும் உங்களுக்கு உடையாமல் இருந்துச்சுன்னா ஒரு பானையே போதும். சிக்கனை வரமுட்டி போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. நிழல் கொடுங்கப்பா. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு, அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம இப்போ ரெடி பண்ணிடுவோம். சிக்கன் நல்லா குத்தி வைக்கிறதுக்கு ஒரு குச்சி ஒன்று மண் தரையில் அடித்து வச்சுருக்கோம். இதை சுற்றி வந்து பாயில் பேப்பர் போட்டுட்ருக்கோம். ஏன்னா வந்து நம்ம சிக்கன் அதில் சொருகி வைக்கும் போது கீழே மண்ணில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாயில் பேப்பரை சுற்றி வர விரிச்சு விட்டுருக்கோம். வாழை இலை போடலாம். வாழை இலை போட்டோம் அப்படின்னா ஹீட்டு தாங்காமல் கருகிரும். இந்த அலுமினிய பாயில் பேப்பர் பார்த்திங்கன்னா ஹீட் நல்லா தாங்கும். அதனால தான் நம்ம பாயில் பேப்பர் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பாயில் பேப்பரே போடுங்க. வாழை இலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கருகிடுச்சுன்னா சிக்கன் வந்து மண்ணில் விழுந்துடும், சாப்பிட முடியாது. இப்போ பாருங்கள், இப்படி குத்தி வச்சதுக்கப்புறம் சிக்கனை வந்து அந்த குச்சியில் நல்லா சொருகி வச்சதுக்கப்புறம் கட்டுக்கம்பி வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கிங்க. இல்லைன்னா வெந்துருச்சு அப்படிங்கும்போது வேகும்போது சிக்கன் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா கல்டு விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா சுற்றி வர டைட்டாக நல்லா கட்டிடுங்க. வரமுட்டி போட ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். பானையை கமுத்து வச்சு ஆவியெல்லாம் வெளியே போகாமல் இருக்க மண் பூசி இருக்கும். சுற்றி வர இப்போ தீ வச்சு எரிச்சிடலாம். அந்த ஹீட்டிலே சிக்கன் இப்போ வெந்துடும். இதான் வரமுட்டி போடுறது பாருங்கள். நம்ம சுற்றி வர பானையை சுற்றி எல்லா பக்கமும் நம்ம நெருப்பு வச்சு விட்டோம்னா அந்த ஆவிலே உள்ள சிக்கன் வெந்துடும். இப்போ இந்த பானையை சுற்றி நம்ம விறகெல்லாம் வச்சு தீ எரிக்க போகிறோம். பனங்கிழங்குமே இதே மெத்தடில் தான் சுடுவாங்க. ஒரு 20 நிமிஷமாக நம்ம சிக்கன் வெந்துட்டுருக்கு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சுற்றி இருக்கிற நெருப்பெல்லாம் நம்ம அணைச்சிட்டு நம்ம பானையை எடுத்துக்கலாம். அப்படியே ஹீட்டாக இருக்கும், நம்மளால் எடுக்க முடியாது. தண்ணி தெளிச்சிட்டு நம்ம பானையை எடுத்துடலாம். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பனங்கிழங்கு யாராவது சுட்டு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் வரமுட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து அடுப்பில் வச்சுமே வந்து நம்ம பானையை வந்து ஹீட் பண்ணி வரமுட்டி போடலாம். இந்த மெத்தட் வந்து நாங்கள் புதுசாக சிக்கனுக்காக ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராக வந்திருந்தது. சிக்கன் டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பானையை இப்போ தூக்கிடலாம். நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்குமே கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோவாக எடுத்திருக்கோம். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது எப்படி இருக்கு சொல்லுங்க. டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதானா? அடுத்து பெரியமா வீடு. பெரியமா தான் நல்லா பேசுவாங்க. பெரியமா வீடு. நான் எது லீட் என்கிட்ட போடா. யாரு எப்படி இருக்குது? இது கையில் கொடு. என்ன பண்றது? டேஸ்டா இருக்குன்னு அட்டகாசமா இருக்குது. காரம் சும்மா சுருன்னு இருக்குது. நீங்க வந்து இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி கறி சாப்பிட்டா 100 வருஷத்துக்கு இருக்கலாம், 110 வருஷத்துக்கு இருக்கலாம்.
இந்த மாதிரி அற்புதமான கறி. இந்த மாதிரி கறி இந்த எங்கேயும் மாதிரி கிடைக்காது. சுட்டு சாப்பிடுங்க. சுட்டு சாப்பிட்றது இங்கே இந்த மாதிரி கறி எங்கேயும் கிடைக்காது. இங்கே தான் கிடைக்கும். பழங்காலத்தில் கிடைக்கும். காடைக்கறி, கோழிக்கறி பெரியப்பா, காடைக்கறி. என்னென்னு கேட்டால் வேலை இருக்கு. நல்லா மசாலா டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. வறுத்த கறியோட இது கொஞ்சம் சுட்ட கறி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் அப்புறம் அவ்வளோதானா? டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அவ்வளோ எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலியில் வரமுட்டி போட்டு சுட்டு கொடுத்த கோழி ரொம்பவுமே பிடிச்சிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.